சொல்லு, என்ன பண்றீங்க? கோயம்பேட்டில் வந்து லோடு மேனாக வேலை செய்கிறேன். சரி, ஒரு லோடு மேனாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரைட். சரக்கு கொள்முதல் பண்ணிக்கிட்டு அப்படி உட்காந்துருந்தோம். நாங்கள் பக்கத்தில் வந்து பாடி கலைவன் நகரத்துலேருந்து எஸ்தரை தாச்சியானியை வந்து இப்படியே நாங்கள் லைஃப் ஓடிக்கிட்டு இருந்தப்போ 2 வருஷ காலமாக போயிட்டு இருக்கப்போ அவருடைய மாமனங்கள் எல்லாம் சேர்ந்து லாரன்ஸ் வச்சிருக்கான்னு ஒரு கெட்டப்பாறை ஏற்றி முள்ளங்கி தான் நம்ம கடைக்கு வரும். முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு பிடிச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஃபோன் வருது. சரி, என்னடா இந்த மாதிரி வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு விடிஞ்சு இப்போ நேரத்தில் நானும் வந்து அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நானும் வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய 1ஆம் மாதம் பிறந்து என்னோட 9 மாதம். எப்படிங்க மனசு வருது? ஆனால் சத்தியமாக குழந்தையும் தன் தாயோட ஒப்படைச்சிட்டு கலைச்சேரி வந்து நான் இந்த மாதிரி போகிறேன், எஸ்தரை 200 பணம் கொடுமா, ஊக்கு வாங்கணும். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே போய் கடையில் போய் ரைட் எங்கே இருக்கீங்க அப்படின்னு என்னம்மா அப்படின்னு அந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். அம்மா அப்பா வீட்டில் 4 மாதம் இருந்துச்சு மேடம். திருப்பி இருந்து நான் தான் திருப்பி இந்த பொண்ணு போய் திருப்பூரில் போய் சரி இங்கே இருக்கக்கூடாது, நீ திருப்பூரில் போய் வேலை பாருமா. சரி, இப்படியே ஒரு 10 போனேன் தாராசோட மார்க்கெட்டில் ஒரு 2 நாள் வேலை பார்த்தேன். அங்கே வந்து தலையில் தூக்குற வேலை. அது நமக்கு பார்த்து எம்பளையும் காப்பாற்ற முடியாது, நீ உடனே மெட்ராஸ் புறப்பட்டு அவன் செத்துருவான். ஏன்னா வந்து அவனுக்கு இருக்கிறத வந்து நரம்பு 4 நரம்பு 5 நரம்பு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. 7 பாருங்க மேடம். தங்கச்சி வந்து பிரசவம், ஆம்பளை பிள்ளை பிறந்த கள்ளிக்குப்பத்தில் இந்த மாதிரி அங்கே டைல்ஸ் வச்சு அப்படியே அடிச்சிருக்கு. அப்படி இந்த இடத்துல வந்து வர வச்சேன், வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன், என்ன செய்யணுமோ செஞ்சு வச்சேன். கோயம்பேட்டுக்கு வரோம், என்னை வந்து என்னப்பா பிரச்சனை? அவர் வந்து என் பொண்ணுகள் பேசுறதுமா ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா, முடியல. நீங்க அவரை அடிக்கிறீங்களா? வரப்பெல்லாம் நம்ம நிறுத்தி பேசுறாங்க. இப்போ நீ எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். பார்த்துமா மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அவன் கைய வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடியாது மேடம் அப்படின்னு நான் பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியும் மேடம். நெஞ்சில ஊத்தினா நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்துனவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தினவன, என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சு மாதிரி உட்காந்துருக்கான். அப்படிதான் ஆக்கி விட்டீங்க பாருங்க. இந்த பேச்சிலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது யாரு எப்படி என்னன்னு. அது ஒத்துக்கிறேன். நான் டைல்ஸ் தான் இந்த கையெல்லாம் மாட்டேன். ஒரு நிமிஷம் கேளு. தாச்சியானின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானா வர மச்சின்ச்சு. சரி அம்மா உங்க வீட்டுக்கு வந்து வச்சுக்கேன். எப்போ பார்த்தா ஏன் பண்ணிருக்கீங்க பேசுனது? கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதிலு. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது.